அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 825 அடி உயரத்தில் இருந்து அகமதாபாத்தின் பிஜே மருத்துவக் கல்லூரி மீது ஏர் இண்டியா விமானம் விழுந்து வெடித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். நீங்கள் தொடரலாம். விபத்துக்கு உள்ளான விமானம் ஏர் இந்தியா விமானம் 825 அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்ததாக ஒரு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்படும் போது அதனுடைய ரேடார் கண்காணிப்பு பகுதி, அதாவது விமானம் எவ்வளவு வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது, எவ்வளவு அடி உயரத்தில் இருக்கிறது என்பது கண்காணிக்கப்படும். அந்த ரேடாரினுடைய தகவலின் 825 அடி உயரத்தில் இருந்து விமானம் கீழ் நோக்கி விழுந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அதனுடைய கிலோமீட்டர் ஸ்பீடு, விமானம் டேக் ஆஃப் ஆனதும் 174 கிலோமீட்டர் வேகத்தில் அது சீராக பயணம் செய்து கொண்டிருந்தாலும், அதே நேரத்தில் அது 825 அடி உயரத்தில் இருந்து அது கீழ் நோக்கி அதனுடைய ஃபாலிங் டவுன் என்பது இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விமானம் பறந்த உயரம் என்பது 825 அடி. அந்த உயரத்தில் இருந்து தான் அந்த விமானமுடைய கட்டுப்பாட்டை இழந்து கீழ் நோக்கி வந்திருக்கிறது. அதன் பிறகுதான் அந்த மேடே கால் என்பதும் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த 825 அடி உயரத்தில் இருந்து கீழ் நோக்கி வந்திருக்கக்கூடிய விமானத்தினுடைய வேகம் கட்டுப்படுத்தப்பட்டதா, அது எவ்வளவு வேகத்தில் தரையை அடைந்தது, அது தரையை அடைவதற்கு முன்னால் கட்டிடங்கள் அல்லது அருகில் இருக்கக்கூடிய மரங்களின் மீது மோதி மேலும் கட்டுப்பாட்டை இழந்து அதனுடைய அந்த கட்டுப்பாடற்ற நிலை என்பது மிகவும் மோசமடைந்தது என்பதெல்லாம் விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். அங்கு இருக்கக்கூடிய கருப்பு பெட்டி ஆய்வு செய்ததன் பிறகாக தான் விமானத்திற்குள் என்ன நடந்தது, என்ன இயந்திர கோளாறு ஏற்பட்டது, என்ன நடந்தது என்பதெல்லாம் அந்த கருப்பு பெட்டி ஆய்வு செய்ததன் பிறகாக தான் இருக்கும். விமான விபத்து குறித்து விசாரிக்கக்கூடிய அமைப்புகள் அந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது கிடைக்கக்கூடிய அந்த செய்தி என்பது 825 அடி உயரத்தில் இருக்கும் பொழுது அந்த விமானம் கீழ் நோக்கி வந்திருக்கிறது. அவ்வளவு அடி உயரத்தில் இருந்து அந்த கீழ் நோக்கி விழுந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை பொறுத்த வரைக்கும் அந்த விமானம் ரெண்டையில் இருந்து அகமதாபாத் விமான நிலைய ரெண்டையில் இருந்து புறப்பட்டு மேல் நோக்கி செல்கிறது. அதன் பிறகு அந்த விமானம் எமர்ஜென்சி லேண்டிங்காக ஒரு அனுமதி கொடுக்கிறது. அதாவது மேடே கால் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. உடனடியாக விமானத்தை இறக்க வேண்டும், இங்கு எமர்ஜென்சி இருக்கிறது என்கின்ற ஒரு தகவல் மட்டுமே வந்திருக்கிறது. அது மேடே கால் என்று விமானிகள் அவர்களுடைய கோபத்தில் சொல்வார்கள். மேடே கால் என்றால் எமர்ஜென்சி என்ற அர்த்தம். உடனடியாக விமானத்தை கீழே இறக்குவதற்கான உதவிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் சொல்ல வேண்டும். 825 அடி உயரத்தில் இருந்து அகமதாபாத்தின் பிஜே மருத்துவக் கல்லூரி மீது ஏர் இண்டியா விமானம் விழுந்து வெடித்து சிதறியிருக்கிறது. விமானம் விழுந்து வெடித்த நிலையில் பிஜே மருத்துவக் கல்லூரி வளாக கட்டிடங்களில் பற்றி எரிந்திருக்கிறது தீ. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். நீங்கள் தொடரலாம். அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் 825 அடி உயரத்தில் இருந்து அகமதாபாத்தின் அந்த பிஜே மருத்துவக் கல்லூரி மீது விழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. விமானம் விழுந்து வெடித்த நிலையில் பிஜே மருத்துவக் கல்லூரி வளாக கட்டிடங்களில் தீப்பற்றி எழுந்திருக்கிறது. அந்த தீயை அணைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். அதாவது விமானம் இந்த மேகானி நகர் பகுதியில தான் அந்த விமானம் போய் தரையில் விழுந்து வெடித்து சிதறி இருக்கிறது. விமானம் விழுந்து வெடித்ததில் பற்றியறியும் தீ அணைக்கும் பணிகளில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த மேகானி நகர் பகுதியில் மருத்துவ கல்லூரி இருக்கிறது. அந்த மருத்துவக் கல்லூரியை பயிற்சி மருத்துவர்கள் இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தங்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் பகுதிகளில் விமானத்தினுடைய பாகங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நான் பார்த்திருந்தோம். அந்த பிஜே மருத்துவக் கல்லூரி மீது ஏர் இந்தியா விமானம் விழுந்து வெடித்துள்ளதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. விமானம் விழுந்து வெடித்த நிலையில் பிஜே மருத்துவக் கல்லூரி கட்டிடங்களில் தீப்பற்றி எரிந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அதாவது பயிற்சி மருத்துவர்கள் இருக்கக்கூடிய பணிகள் மற்றும் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீ விபத்து, கட்டிடங்களில் ஏற்பட்டக்கூடிய தீ விபத்துக்களை தீ அணைக்கக்கூடிய பணிகளிலையும் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா, அவர்கள் மீட்கக்கூடிய பணிகளில் பேரிடர் மீட்பு படையினர் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அகமதாபாத்தில் இருந்து இன்று புறப்பட வேண்டிய அந்த லண்டன் நோக்கி புறப்பட்டிருக்கக்கூடிய அந்த விமானம் என்பது வெடித்து சிதறி இருக்கிறது. அது பிஜே மருத்துவக் கல்லூரி மேகானி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்கு இருக்கிறது. அதில் அந்த விமானம் சிதறிய பொழுது அந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தின் பல்வேறு பகுதிகளில் தீப்பற்றி இருந்திருக்கிறது. அங்கு யாரேனும் இருந்தார்கள் அவர்களுடைய மீட்பு பணிகள் எல்லாமே துரிதப்படுத்தப்பட்டு நடைபெற்று வருகிறது. அங்கு ஏற்பட்ட தீ என்பதும் தற்போது அணைக்கப்பட்டிருப்பதாகவும் அது அணைக்கக்கூடிய பணிகளில் மேலும் ஈடுபட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 825 அடி உயரத்தில் இருந்து அந்த விமானம் விழுந்திருக்கக்கூடிய பகுதி என்பது இங்கிருந்து வெளியே, அதாவது விமான நிலையத்துக்கு அறியக்கூடிய மேகானி நகர் பகுதி. அந்த மேகானி நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் இருக்கிறது. அதில் பிஜே மருத்துவக் கல்லூரி செயல்பட்டிருக்கிறது. அன்று மருத்துவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கு உள்ள ஹாஸ்டல் ஒன்றும் இருக்கிறது. அந்த ஹாஸ்டல் பகுதியில் விமானத்தினுடைய பெரும் பகுதி என்பது அந்த கட்டிடத்தினுடைய மேல் பகுதியில் இருப்பது போன்ற ஒரு காட்சிகளையும் சட்டமும் நாம் பார்த்திருந்தோம். அந்த ஹாஸ்டலில் இருப்பவர்களுக்கும் ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா அல்லது அவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்தெல்லாம் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவலுக்கும் வரவில்லை. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய தீயை முதலில் அணைக்கக்கூடிய பணிகளில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த விமானம் விடுத்து சிதறியதாக என்கின்ற அந்த முதற்கட்ட தகவல் வந்த உடனேயே 7 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக அந்த பகுதிகளில் மீட்பு பணிகள் நடைபெற்றது. உடனடியாக அங்கு இருந்தவர்களுடைய மீட்கக்கூடிய பணிகளை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள்.
சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த விமானம் என்பது 825 அடி உயரத்தில் இருந்தே ஒரு மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்குள்ளாக அவருடைய ஹாஸ்டல், அவருடைய விடுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்திருக்கிறது. அவருடைய மேற்பகுதியில், அதாவது கட்டிடத்தினுடைய மேற்பகுதியில் விமானத்தினுடைய ஒரு பகுதி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்திருந்தோம். குறிப்பா அந்த விமான சிறப்பு ஏர் இந்தியா விமானத்திற்கு சொந்தமான அந்த போயிங் விமானத்தினுடைய வயது 11 வருடம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த விமானத்தினுடைய விபத்து என்பது இதுதான் முதல் முறையாக நடைபெற்றதாகவும் விமான ஆராய்ச்சியாளர்கள், விமான பயண ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். போயிங் ஏர் இந்தியாவினுடைய அந்த போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானத்தில் இதே விபத்து சிக்கியிருப்பது முதல் முறை எனவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.